வணக்கம் உறவுகளே. நம்மளுடைய மருதம் உணவகம் யூடியூப் சேனலில் வந்து உணவு சார்ந்த சில தகவல்களை நம்ம வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கு இன்றைக்கு ஒரு உணவை பற்றி நம்ம பேசுவோம், சரிங்களா? இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி பட்டை தீட்டிய வெள்ளை வெள்ளையர்னு இருக்கக்கூடிய அரிசிகளையே அதிகமாக நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை திட்டமிட்டு உருவாக்கி விட்டார்கள் கார்ப்பரேட்டு நிறுவனங்கள். அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அதிலிருந்து உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து இந்த பட்டை தீட்டிய அரிசிக்கு பதிலாக இன்று இருக்கக்கூடிய நம்மளுக்கு எதெல்லாம் கிடைக்கக்கூடிய நவதானிய சிறுதானியங்கள் அரிசிகளில் ஒரு அரிசியை நம்ம இன்றைக்கி வந்து உணவு செய்வதற்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்து பொங்கல் பண்ணலாம். வேறு அதை என்ன பண்ணுறது அப்படின்னு பெரும்பாலான பேருக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு வந்து இதை பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தெரியும். குதிரைவாலி அரிசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த குதிரைவாலி அரிசியில் வந்து பொங்கல் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. பொங்கல் பண்ணலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிரியாணி பண்ணலாம். நீங்கள் பிரியாணியில் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம், காளான் பிரியாணி பண்ணலாம், சிக்கன் பிரியாணி பண்ணலாம், மட்டன் பிரியாணி பண்ணலாம், இறால் பிரியாணி பண்ணலாம், மீன் பிரியாணியும் பண்ணலாம். இதற்கெல்லாம் அந்த பக்குவம் எந்த அளவுக்கு பக்குவமாக பண்ண முடியுமோ, இப்போ ஒவ்வொரு பொருளும் போடும்போது அதற்கான பக்குவங்கள் இருக்குது இல்லையா? அதே அளவுக்கு அந்த பக்குவங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தினா பிரியாணி தயாராகிடும், அவ்வளோதான். இதில் வேக வைப்பதில் கொஞ்சம் நம்ம வந்து அந்த அளவு தண்ணி அளவுகள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால சீக்கிரமாக குழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தண்ணியை வந்து கரெக்டாக அளவாக இது பண்ணணும். ஊற வைக்கிறது, அரிசியை ஊற வைக்கிறதும் அளவாக ஊற வச்சு நீங்கள் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற இந்த தகவல். மற்றபடி நீங்கள் தாளிக்கிறதெல்லாம் நீங்கள் பிரியாணிக்கு எப்படி தாளிப்பீர்களோ அதே மாதிரி பிரியாணிக்கு நீங்கள் அளவெல்லாம் அதே அளவு தான். அதுலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் ஒரு சிறு மாற்றங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் பயன்படுத்தி பழகிக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா பெரிய வெங்காயத்தில் அந்த அளவுக்கு வந்து ருசிகள் வந்து கிடையாது. இது வந்து ஓட்டல்களுக்காக, அதாவது உணவகத்துகளுக்காக இது வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பொருள் தான். அது இன்றைக்கி எல்லாருமே வீட்லேயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆகவே இது பலருக்கும் தெரிந்தாலும் சின்ன வெங்காயம் விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன வெங்காயத்தை யாரும் வாங்குறதில்ல. அளவாக தான் வாங்குகிறாங்க. அப்படியே வாங்கினாலும் தொடர்ச்சியாக அதை பயன்படுத்த முடியலை. ஆகவே வந்து அந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் வந்து குறைந்த அளவில் நீங்கள் செலவு பண்ணி அதை சமைக்கலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆகவே சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க. இதிலே வந்து நீங்கள் வந்து இந்த குதிரைவாலி அரிசியிலே வந்து நீங்கள் பாயாசமும் செய்யலாம். இது பெரும்பாலான பேருக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி வந்து இந்த குதிரைவாலி அரிசியை வந்து நல்லா வறுத்துட்டு அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடித்த மற்ற பருப்பு வகைகள், அதாவது பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, இது மாதிரி சில பொருட்களை கடலைப்பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு மீன்ஸ் அதாவது வேர்க்கடலை, இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதிலே போட்டு நல்லா அதாவது நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் மிக்சியிலே அரைச்சிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரைச்சிக்கிட்டு அதில் நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி நீங்கள் உருட்டி லட்டு மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு மாலை நேரம் கொடுக்கலாம். அதேமாரி குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கூட ஒரு 2 உருண்டை நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோய் தொட்டுகள் வராமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இந்த குதிரைவாலி அரிசியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது போக ஆண்மை சக்திகள் பெருக்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இதில் இருக்குது. அதேமாதிரி வந்து பெண்களுக்கான பல அவர்களுடைய உடல் உபாதைகள்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே வந்து இந்த குதிரைவாலி அரிசியில் இருக்குது அப்படிங்கிறத எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திப்போம்.